அடுத்த கமெண்ட் காட்டலையே. இதுல தானே இருக்கும் இருக்கு. அடுத்த கமெண்ட் காட்டலையே ரசா. தம்பி தான் பண்ணினேன். அம்மா தான் ஹாய் அக்கா அண்ணா. அது தம்பி தான் பண்ணினேன். காலேஜ் போனேன், நல்ல டெஸ்ட் எழுதினேன். காய்ச்சல் சரியாச்சு. சித்தப்பா நாளைக்கு தான் வருவாங்க. நான் சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அண்ணா என்ன பண்ணுறாங்க? தம்பி அண்ணா என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டே கேட்டீங்க. 5 லைக் காட்டுது. அடுத்து தம்பி அண்ணன் என்ன பண்ணுறாங்க? அண்ணன் கமெண்ட் மேலே போயிடுச்சு. இது மட்டும்தான் இதுக்கு அடுத்த கமெண்ட்டு அதான் காட்டுது. வேறு காட்டலையே ரசா. ஆல் மெசேஜ் தான் வச்சுருக்கு. அடுத்த கமெண்ட், அதுக்கு அடுத்த கமெண்ட் காட்டலையே தம்பி. 2 பேர் தான் பண்ணிருக்கீங்க. தம்பி +2 பண்ணிட்டா தம்பிக்கு ஃப்ரீ ஃபோன். அண்ணா நீ +2 பாஸ் பண்ணிட்டனா உனக்கு ஃப்ரீ ஃபோனா? ஃபோன் ஃப்ரீயாக கிடைக்குதா? அதெல்லாம் பாஸ் ஆயிரும் சொல்லல. தம்பி எதிர்பார்க்குற மாதிரி அண்ணனை பெருமைப்படுத்துகிற மாதிரி நீ மார்க் வாங்கி காட்டணும். ரொம்ப நன்றியா, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நன்றியா. நான் அதுக்கும் சொன்னேன் முதைய, நீ நல்ல 12ல் முடிச்சுட்டு வா, உனக்கு ஃபோன் வாங்கி தரேன்னு. ஒத்த கால நின்னே தான் எங்கள் அம்மா பழைய ஃபோனை வாங்கி அவங்க கையில் கொடுத்துருச்சு. அவங்க அண்ணன் 519 மார்க் எடுத்திருந்தான். நீ 519 எடுக்க வேணாம், 500 எடுத்துட்டு வா அப்படின்னு. தம்பி எத்தனை மார்க் இருந்துச்சு அதை கேட்கணும் இல்லைன்னா? ஆமாம், அதுதான் கேட்கணுங்க. நான் அன்றைக்கி வேலை செய்யும்போது நினச்சிக்கிட்டே இருந்தேன், தம்பியை நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆமாம், தம்பி நீ +2ல் மார்க் என்னையா? முத்துகோபால் நல்ல மார்க் எடுக்கணும் தம்பி சொல்லிட்டாப்புல. நல்ல மார்க் எடுக்கணும்டா. எடுத்தேன்னா உனக்கு ஃப்ரீ ஃபோன். ஆமாம், எடுத்துருவாயா அவன் தம்பிக்கார ஆளை எடுத்துருவா. எடுக்கலைன்னா இவங்க 2 பேரும் மிதிச்சு போடுவேன் இருக்கீங்க. நாங்கள் 2 பேரும் விட்டுருவோம், அவங்க 2 பேரும் விட மாட்டாங்க மார்க் எடுக்கலடா. ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு என்கிட்ட வைவாங்க. 12ல் அவன் என்னத்த மார்க் வாங்கி கொடுக்கான், நீ ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன்னு வைவாங்க. படிக்க மாட்டான், அவனை படிப்பு கெடுக்கிறது நீதாம்மா அப்படிமா மூத்தவே. அவன் மூத்தவனும் நல்ல மார்க்கு, இலையில உள்ள நடுவில் உள்ளவனும் நல்ல மார்க்கு. அதே மாதிரி இவனும் நல்ல மார்க் எடுக்கணுன்ட்டு பார்த்த நேரமும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தம்பி நீங்கள் 12ல் எத்தனை மார்க்கு? அண்ணா தம்பியை கேட்டேன்னு சொல்லுங்க. அண்ணா இல்லை என் அண்ணன் உன்னை கேட்குறாங்க. ஆமாம், மணி உன்னைய கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்கடா. முடிச்சிருக்கானா தூங்கிட்டானா? நல்லா வாய் அடிப்பான். பேச ஆரம்பிச்சிட்டான்னா வாய் நல்லா அடிப்பான். மணி தம்பி 897 மார்க், 1200 கரெக்டா. ஆமாம், நல்ல மார்க் எடுத்துருக்கு தம்பி. அப்போ 1200 வரும். 1200க்கு 897. அந்த மாதிரி பாடம்லாம் இப்போ இவங்க படித்தாங்கன்னா இப்போ கஷ்டம்தான். அப்போ தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பரு, 2வது பேப்பரு, எல்லா பாடத்துலேயுமே ஃபஸ்ட்டு பேப்பர் 2 பேப்பர் எழுதணும் அவங்க. அப்படி எழுதி 900 மார்க்